நிற்றிக 100 சங்கத்துடைய தலைவராகிய அரசப்பண்ணன் கடந்த சில நாட்களுக்கு முன்னால தமிழக வெற்றிக்கல தலைவர் ஒரு மகளிருக்கான அறிவிப்புகளை வெளியிட்டார். சந்தோஷமான திட்டங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த ஒவ்வொரு திட்டங்களுக்கு குறிப்பாக சொன்னோம்னா ஒரு 3 திட்டத்தை சொல்லுவோம். திருமணத்துக்கு 1 பவுன், அதாவது 8 கிராம் தங்கம், பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மோதிரம், தங்க மோதிரம், கல்யாணத்துக்கு தரமான பட்டிசாலை, இந்த 3 திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. வரவேற்கிறோம். பெண்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. இப்ப தமிழ்நாட்டுடைய கடன் தொகை 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடிக்கு தமிழக அரசு மாசத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயை வரியா செலுத்துது. இப்ப மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, எதெடுத்தாலும் வரி, எல்லாத்துக்கும் வரி, நின்றா வரி, நடந்தா வரி, பேசுனா வரி அப்படின்ற மாதிரி எல்லாமே வரியை போட்டு இன்னைக்கு கசைக்கு பிழிகிறாங்க. பதிவுத்துறையில பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறேன், அதை பத்திரம் முடிக்க முடியாத சூழ்நிலைக்கு இருக்காங்க மக்கள். எவ்வளவுதான் பத்திரம் வாங்குறது, எவ்வளவு பதிவு கட்டணம் கட்டுறது, எவ்வளவு சபரிஸ்டாருக்கு லஞ்சம் கொடுக்குறது. இன்னைக்கு இது போல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்துலயும் கஷ்டப்படுறாங்க. சரி, இந்த 3 திட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு குத்துமதிப்பை பார்த்தா 50,000 கோடியை தாண்டுது. இது 3க்கு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு. அப்ப 5 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க. அப்ப இதுக்கான பணம், இதுக்கான மூலதன பணம் செலவுக்கு எங்க இருந்து வரும்? நீங்க இந்த பணத்தை மக்களிடம் மீண்டும் வரிகளை போடுவீங்களா? நீ குடிக்கிற தண்ணில இருந்து எல்லாத்துக்கும் காத்து, சுவாசிக்கிற காத்து கூட நீங்க வரி போடுவீங்களா? இல்ல அதாவது அற்புத விளக்கு கையில இருக்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி ஒரு சிறப்பு திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தா அதை சொல்லுங்க. எவ்வளவு செலவாகும், எவ்வளவு வருமானத்தை அதை உருவாக்குறதுக்கான வழியை சொல்லணும்ல. இதை இவ்வளவு கொடுக்குறோம் 1000 ரூபானா அந்த 1000 ரூபாய் எங்க இருந்து வரும்? மக்களுக்கு கொடுக்குற பணம் எங்க இருந்து வரும்? எப்படி கொடுப்பீங்க? அதை நீங்க சொல்லணும்ல. நீங்க அதெல்லாம் சொல்லல, வெறுமனமே திட்டத்தை அறிவிக்கிறீங்க. இது எப்படி நம்ப முடியும்? ஒரு காலத்துல நீங்க வரும்போது அரசியல் வரும்போது என்ன சொன்னீங்க? இலவசம்லாம் தேவையில்லை. நீங்க இலவசத்தை தேவையில்லைன்னு கூட நாங்க சொல்லல. ஆனா ஏழைகளுக்கு மட்டும் நீங்க கொடுத்தா அது பரவாயில்ல. ஆனா நீங்க ஏழைகளுக்கு கொடுக்காம எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. சாதாரணமா எல்லா அரசியல்வாதியை போல இதுக்கு முன்னால் ஆண்ட திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் என்ன செய்தோ அதை நீங்களும் செய்றீங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்க. அதை நம்பி இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்க சொல்லுங்க? ஊழலை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அரசியல்ல இருந்து அரசியல்வாதி, ஆளக்கூடிய அரசியல், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் பூரா வாங்குறான். இன்னைக்கு கனிம வளப்பொருளை எங்க எவ்வளவு ஆயிடுது? தடுக்க முடியுமா? இன்னைக்கு மதுபான தமிழ்நாட்டில் விற்கிறாங்க. கேட்ட அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? வருவாய்க்காக நாங்க செய்யறோம். இதை பின்னுப்பாட்டினா வருவாய் இழப்பு ஏற்படும். அது இல்லாம குடிச்சவங்கலாம் தவறா போய் கலாச்சாரத்துக்கு போவாங்க, உயிர் சேதார் கூட. அதனால நாங்க இதை வைக்கிறோம். சரி, ஒரு வாதத்துக்கு வருவாய் இழப்பை தடுப்பதற்கு, இந்த உயிர் சேதங்களை தடுப்பது கூட ஏத்துக்கிறான். ஆனா கோடி கோடியா லாபம் தரக்கூடிய, பொன்முட்டை விடக்கூடிய அந்த மதுபானத்தை விற்கக்கூடிய அதிகாரத்தை தனியாருக்கு, மணமகள் மன்றம், ஹோட்டல் நடத்தக்கூடிய F2, F3 உரிமத்தை ஏன் கொடுக்குறீங்க? கோடியிலே வருதுங்க. அதை நிப்பாட்டுங்க. கடை வாங்க வேண்டியது இல்லை. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒவ்வொரு நாள் வருது. அது நிப்பாட்டுங்க. கனிம வள கொள்ளையை நடத்துங்க. இதெல்லாம் நிறுத்துனீங்கன்னா இந்த திட்டங்கள் என்ன இதை காட்டி நல்லது செய்யலாங்க மக்களுக்கு. இன்னைக்கு ஏற்கனவே இருக்க வரினால மக்கள் ரொம்ப நொந்து நூறாகி போயிருக்காங்க. இந்த வரியை குறைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? மின்சார கட்டணத்தை நீங்க குறைக்கிறீங்களா? கிடையாது. இன்னைக்கு வீட்டு வரி, பால் கட்டணம் எல்லாம் கூட்டிருக்கீங்க. இன்னும் கூட போகுதுன்னு சொல்றாங்க. எப்படி? நீங்க கேஸுக்கு அந்த திமுக அரசு 100 ரூபாய் இலவச இது தரலாமா? கொடுக்கல. ஆனா நீங்க அதை பத்தி சொல்லல. ஏழை மக்களுக்கு சிலிண்டர் 6ன்றீங்க. அந்த 6 சிலிண்டரு அதுக்கான செலவு எவ்வளவு? அதை எப்படி கொடுப்பீங்க? இதெல்லாம் நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. உங்களை கேள்வி கேட்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா உங்களை ஆதரிக்கிறது நாங்களும் ஆதரிக்க தயாரா இருக்கோம். ஆனா ஏழை மக்களை வசீகரமாக ஏதாவது சொல்லுவோம், ஆசீர்வாதத்தை காமிப்போம், மக்களை ஏமாற்றி நம்மளும் அரசியல் பண்ணுவோம் அப்படின்றது வராங்க. நீங்களாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நம்பிக்கை இளைஞர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. நல்லதை செய்யறதுக்கான முயற்சியை நீங்க இருங்க. 19 ரூபாய் எல்லாரும் மாதிரிங்க நீங்களும் சராசரி அரசியல்வாதி பேசாதீங்க. இன்னைக்கு நாட்டோட நடப்பு என்ன, தமிழ்நாடு எப்படி இருக்கு, மத்திய அரசு எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க பாருங்க. சால வசதி கிடையாது.
குடிநீர் வசதி கிடையாது. இந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே ஏகப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நீர்நிலைகள் கூட ஆக்கிரமிப்பு இருக்காங்க. இன்னைக்கு சமூகத்தில் கூட ஒரு சட்டம் முடிச்சு தமிழக அரசு நீர்நிலைகளை சில இடம் வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு போட்டிருக்காங்க. மதுரை, திருநெல்வேலி இது மாதிரி அதில் உள்ள நீர்நிலைகள் ஏழை மக்கள் கொடுக்குறாங்கன்னு. இது வந்து யாருக்கு பயன்படும்? இல்லாதவனுக்கு பயன்படாது. நீர்நிலை அழிச்சா அடுத்து மக்கள் வந்து குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன சொல்றாங்க? பொதுவாக 3வது உலக போர் வந்தா அது நீர் காரணத்தையும் சொல்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வராங்க. ஏற்கனவே நல்லா இருக்கிற இடத்துல பூரா வாட்டர் கேனை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு குடிக்க தண்ணி வந்து மக்கள்கிட்ட இல்லாமல் வாட்டர் கேன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கிராம மக்கள் எப்படி தான் வாங்குவாங்க? 100 நாள் வேலை திட்டம் அதே வந்து உத்தரவாதம் இல்லாமல் இருக்கு. ஏழை மக்களுக்கு அரசு அதிகாரிகளை பூரா எல்லா அரசியல்வாதியும் ஆதரிக்கிறீங்க. ஆனால் அந்த அரசு அதிகாரிகள் யாராவது அவங்களுடைய கடமையை நல்லா செய்கிறாங்களா? உயர்நீதிமன்ற சமீபத்தில் பல தீர்ப்பு பாருங்க. அரசு சொத்தை காப்பாற்ற மாட்டாங்க. அது அரசு அதிகாரிகள் அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? அவங்க மேலே வந்து சரியா வந்து நீங்கள் அரசு அதிகாரிகள் கடமையை செய்யவில்லை என்றால் அவங்க மேலே தொழில் ரீதியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்ல. இன்னைக்கு அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பணி பாதுகாப்பு வேணும், சம்பள உயர்வு வேணும், பழைய ஓய்வு திட்டம் வேணும். பழைய ஓய்வு திட்டத்துக்கு எவ்வளவு 1000 கோடி? இது யார் கொடுக்குறது? நீங்கள் ஈஸியாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தீங்க. ஈஸியாக உலக வங்கியில் கடன் வாங்குவீங்க. அதான் பொதுமக்கள் கட்டணும், வட்டியும் கட்டணும், அசலும் கட்டணும். என்னங்க இது உலகம்? இன்னைக்கு நீதிமன்றங்களெல்லாம் அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறாங்க. மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி. அந்த வக்கீல் என்ன செய்யணும்? தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் விசுவாசமாக இருக்கணும். அவங்களுக்கு ஆதரவாக வந்து நீதிமன்றங்களை வாதாடி அரசத்தை காப்பாற்றணும், மக்களுடைய நலன் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு எங்கெங்க அப்படி இருக்காங்க? இன்னைக்கு வசதியானவர்களுக்கு மட்டுமே சட்டத்துக்கு அவங்க துணை போகிறாங்க. அப்போ ஏழை மக்கள் வந்து என்ன செய்ய முடியும்?